இல்ல ஏதாச்சும் தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுங்க, இல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு கண்மூடித்தனமா முட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன், நியாயமா இருந்தா பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அந்த சீமானோட பசங்க படிக்கிறாங்க, ஃபீஸ் மட்டுமே வருஷத்துக்கு கிட்ட 50 லட்சம் ஃபீஸ் கட்டுறீங்க, 5 கோடி ரூபாய் கட்சி மாநாடு நடத்துறீங்க. ஏன் உங்களால இந்த ரமேஷ் அவர்கள் மாதிரி உங்க பிள்ளைக்கு கட்டுற ஃபீஸ் 50+50 2 வருஷத்துக்கான ஃபீஸ் சேர்த்து 1 கோடி ரூபாய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கட்டமைக்க முடியல? அப்படி நீங்க கட்டமைச்சிருக்கீங்க. தவறுனா சொல்லுங்க, திருத்திக்கிறேன் அப்படி நீங்களே சொல்லிட்டீங்க. சோ திருத்த வேண்டியது எங்களோட கடமை. என்ன விஷயம் நான் ஃபுல்லா சொல்றேன். முதல்ல சீமான் அவர்களுக்கு ஒரு பையன் தான், சின்ன பையன் பாத்துருப்பீங்க, மாவீரன் பிரபாகரன். இன்னொரு பையன் வந்து பெரியவன் பாத்துருப்பீங்க, அவர் வந்து கயல்விழி, அதாவது சீமான் அவர்களோட மனைவி கயல்விழியோட கூட பிறந்த அக்காவோட பையன். அவங்க அக்கா வந்து தவறிட்டனால இவங்க வந்து வளர்க்குறாங்க, என்னோட சொந்த பையன் மாதிரி அப்படின்னு சீமான் அவர்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. சோ இவங்க 2 பேரும் படிக்கிற ஸ்கூலோட ஃபீஸை கட்டுறது வந்து கயல்விழி அவங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான். இவங்க 2 பேருக்குமே ஃபீஸ் கட்டுறாங்க. இதுவும் சீமான் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு நிறைய இடம். ஒரு ஸ்கூல் ஆச்சு கட்டி கொடுத்தீங்களா அப்படின்னா, உண்மையிலேயே நாங்க ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம். என்னன்னா கஞ்சி கோயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து அரசு மேல்நிலை பள்ளி வந்து இழுத்து மூடுற நிலைமையில இருந்துச்சுன்னா, 2 பள்ளி மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஸ்கூலை வந்து கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சது யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட ஊராட்சி கவுன்சிலர் ஆன்சி சோபகனி அவர்கள் தான். 25 லட்சம் கிட்டக்க வந்து இதுக்கு இந்த ஸ்கூலை புதுப்பிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட சொந்த காசுல இருந்து பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த ஊர்ல இருக்க கட்சி உறவுகள் வந்து இந்த ஸ்கூலுக்காக கொஞ்சம் நிதி உதவியும் வழங்கியிருக்காங்க. இதை தாண்டி 10 ஆண்டு பசுமை திட்டம் அப்படின்னு கிராமங்கள்ல எல்லாம் பனை விதைகளை நடுறது, சுற்றுச்சூழல் பணிகள் செய்யறது, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட திகழ் நிதியில இருந்து தான் நிறைய இந்த செய்யும். இது மட்டும் 1000 லாரி ஓடுது. எங்க ஊர் கன்னியாகுமரியில கனிம வளங்களை கொண்டு போறத ஆதரிக்கிற உடனே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களை பத்தி பேசுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி இவங்க செய்யற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் கிட்ட அந்த கெட்ட பேரை கொண்டு தங்கராஜ் அவர்களோட தொகுதியில கனிம வளங்கள் அதிகமா சூறையாடப்படுது அப்படிங்கறத தட்டி கேட்டது நாம் தமிழர் கட்சிக்காக தான். அவர் வந்து கொலை செய்யப்பட்டுட்டார். இதை எதிர்த்து மேலும் அந்த கனிம வளங்களுக்காக வந்து அவர் ஊர்லயே மாநாடு போட்டு சீமானவர்கள் அவரை எதிர்த்து வந்து பேசினாரு. மேலும் கொலை செய்யப்பட்டவரோட மனைவிக்கு சீமானவர்கள் 2024 எலெக்ஷன்ல வந்து சீட்டும் கொடுத்தாரு. நீங்க என்ன நிதி கொண்டு வரலன்னா துரத்துறீங்க, சொல்றதை செய்யுங்க. என் கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. எங்க நிதி கொண்டு வரலையா அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபேக் வீடியோ. ஒரிஜினல் வீடியோ வெர்ஷனை பாருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு. செய்தி சேகரிக்க செஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கேமரா ஸ்டாண்ட் வாங்கி துரத்தி அடிக்கிறார். இப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணக்கூடிய எம்எல்ஏகளுக்கு எதிராக தயவு செஞ்சு குரல். பழனியாண்டி ஊடகவியலாளர் அடிச்சதுக்கு அவர் கைது செய்ய கோரி அறிக்கை ஒண்ணு போன மாசமே வந்து சீமான் அவர்கள் வெளியிட்டார். விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குனாலும் உரிமை இருக்கு எங்க கட்சி மேல. நல்ல கன்ஸ்ட்ரக்டிவான வேலிடான விமர்சனங்கள் வைங்க. எங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நாங்க அதை ஏத்துக்கிட்டு மாத்திக்கிறோம். ஆனா இந்த வீடியோல நீங்க நாங்க செய்யவே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து செஞ்சிருக்கோம். அப்படிங்கும்போது இது எப்படி ஒரு நல்ல விமர்சனமா இருக்கும்?